ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இயக்குனர் ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பறந்து போ இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பறந்து போ திரைப்படத்தில் மிர்ச்சி சிவா, மிதுல் ரியான், கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு இசை சந்தோஷ் தயாநிதி, பின்னணி இசை யுவன் சங்கர் ராஜா. இயக்குனர் ராம் பற்றி உங்களுக்கு தெரியும். மனித உணர்வுகளை மையப்படுத்தி படம் எடுப்பதில் வல்லவர். கற்றது தமிழ், தரமணி, தங்க மீன்கள், பேரன்பு. இப்போது இந்த திரைப்படம் பறந்து போ திரைப்படத்துடைய கதை என்னங்க? சிம்பிளான ஒரு கதை தாங்க. வழக்கமாக ராம் அவர்கள் மனித உணர்வுகளை மையப்படுத்தி படம் எடுத்திருப்பார். ஒரு குடும்ப உணர்வுகளோ இல்லை அப்பா மகள் இல்லைனா காதலன் காதலி, இந்த மாதிரி திரைப்படத்தை மையக்கருவாக எடுத்து படம் எடுப்பதில் வல்லவர். அவர் முதல் முறையாக ஒரு ஹியூமர் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது மிர்ச்சி சிவா போன்ற ஒரு நல்ல நகைச்சுவை பண்ணக்கூடிய ஒரு கதாநாயகனை வைத்து படம் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தில் கடனாக தவிக்கிற ஒரு குடும்பம் சொல்லலாம். மிதுல் ரியான் மனைவியாக மிர்ச்சி சிவாவுக்கு இருக்காங்க. அவங்க கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டால், அதாவது ஒரு சாரீ போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸ்போவில். அதே மாதிரி மிர்ச்சி சிவா அவர்கள் ஒரு எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த எண்ணெய் பிஸ்னஸ்ன்றதுல தெளிவாக சொல்லலை. ஒரு கட்டத்தில் தன் மகனை சந்தோஷப்படுத்துவதற்காக வெளியே கூட்டு போகிறாரு. வெளியே கூட்டு போகிற இடத்துல இவர் டியூ கட்டாமல் ஒரு நபர் துரத்துறதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கு போனால் நமக்கு பிரச்சனை, வா நம்ம வெளியிலே போகலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாக வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தாய் கூட பேரன் பழகிறான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. திரும்பவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு இவருக்கு மகன் படிக்கக்கூடிய நண்பருடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாங்க. இப்படிலாம் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு கலவையாக அந்த படத்தை கொடுத்துருக்காரு. இவங்க கடனெல்லாம் அடைச்சாங்களா, இவங்க கடனை மீட்டு தந்தாங்களா, தன் மகனுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றினாரா, இப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த கதையே கொஞ்சம் ஹியூமராக ஒரு காமெடி கலந்து ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்கும்? ராம் அவர்களுடைய கதை கருவில் மிர்ச்சி சிவாவுடைய இம்பேக்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த பறந்து போ. இந்த பறந்து போ திரைப்படத்தில் நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா படம் முடிவு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 பாட்டு வருது. அதாவது மாண்டேஜ் சாங்ஸாகவே வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா 30 செகண்டு, 40 செகண்டு, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி படமே பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 126 மினிட்ஸ் தான் என்னமோ படமே ஓடுது. அதில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாட்டுக்கே ஓடிடும் போலக்குது. அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே போர் அடிக்காமல் அந்த பாட்டோட பிக்சரேஷனை வடிவமைத்த விதத்தில் இயக்குனர் ராம் அவர்களை பாராட்டலாம். ஏன்னா ஒரு படத்தில் இவ்வளோ பாட்டுலாம் என்னங்க இது, ஒரு நிமிஷம் கதை வருது, ஒரு நிமிஷம் பாட்டு வருது, ஒரு நிமிஷம் கதை வருது, ஒரு நிமிஷம் பாட்டு வருது. இன்னும் கதையை கூட பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மா கோயம்புத்தூர்லேருந்து மிர்ச்சி சிவாவுக்கு தனது ஹஸ்பண்டான மிர்ச்சி சிவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பையன் சாப்பிட்டானா, தூங்குறானா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இதுதான். இது முடிஞ்ச உடனே அவங்க பையனை கூப்பிட்டு வெளியே சுற்றும்போது ஒரு பாட்டு வருது. திரும்பவும் அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டியா, ரூமுக்கு தங்கிட்டியா, சாப்பிட்டியா, கொண்டியா, இதுதான் கதை. நடுவில் பார்த்திங்கன்னா அஞ்சலி அவர்கள் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு குளத்தில் தனது மகன் குளிக்க போகும்போது அங்கே அஞ்சலி நீ கோகுல் தானே, என்னை யாருன்னு தெரியுது அப்படின்னு அஞ்சலி கேட்குற விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய நட்பை புதுப்பிக்கிற விதத்தில் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அஞ்சலி அவர்கள் கொஞ்ச நேரம் வந்தால் கூட மனதை கவர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போகும்போது அங்கே விஜய் யேசுதாஸ் இருக்கார். அவர் போடுற அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கும் இவர் ஆடுற டான்ஸ் ஸ்டெப்புக்கும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கலகலன்னு இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவரது மிர்ச்சி சிவாவோட தந்தையாக நடிச்சிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் அவங்க வீட்டில் உட்காந்து பக்கத்தில் சேரில் உட்காந்து பேசுவாங்க. அந்த காட்சி அமைப்புகள் நல்லாவே ஒரு அப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள, அதாவது சண்டை போடாமல் அடித்து கொள்ளாமல் எப்படி வாய் வார்த்தைகளை 2 பேர் எப்படி பேசிப்பாங்கன்றதை ஒரு யதார்த்தமாக காட்டியிருக்காரு இயக்குனர் ராம் அவர்கள். நல்லா ஒரு 2.25 மணி நேரம் தாங்க படம். மொத்தமே 2.25 மணி நேரம் கலகலன்னு போயிட்டே இருக்குது. அப்பப்போ மகன் காணாமல் போகிறது, கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் யதார்த்தமாக இருந்தால் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லையே. ஒரு பையன் காணாமல் போயிட்டான், ஒரு பதட்டமாக ஒன்றுமே இரு நான் போய் தேடிட்டு வரேன், எனக்கு இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி இந்த மிர்ச்சி சிவாவோட காமெடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிது படம். அது வேறு இல்லாமல் அந்த பையனுடைய அந்த வாழ்த்தனம் சுட்டித்தனம்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. ஏன் அடிக்கடி இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்? தனது தந்தை புகைப்பிடிக்கிறதை விடணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறானா, இல்லை இயல்பாகவே இப்படி தானா அப்படின்ற மாதிரி விதத்துலேயும் யோசிக்க வைக்கிது சில விஷயங்களில் பார்க்கும்போது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தில் சந்தோஷ் தயாநிதியோட இசை, பாடல்களுக்கு இசை நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சொல்லவே வேணாம், யுவன் சங்கர் ராஜா அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஆங்காங்கே மிர்ச்சி சிவா பண்ணுற அந்த ஒன் வேர்ட் காமெடிகள், அந்த மிர்ச்சி சிவா பேசும்போது ஒரே வரியில் காமெடி சொல்லுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒன் வேர்ட் காமெடி நல்லாயிருக்கும். அந்த ஒரு லைன்லேயே காமெடி பண்ணுவார். ஏதாவது கவுண்ட்டு கொடுப்பார், திருப்பி ரிட்டர்ன் கவுண்ட்டு.
ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார், தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி காமெடிகள்லாம் வந்து நல்லாவே வந்து இந்த படத்துக்கு பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கதாநாயக வரக்கூடிய, அதாவது மிர்ச்சி சிவாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மிதுல் ரியான், அவங்க வந்து இயல்பாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு பாட்டோ ஒரு ஸ்கோப்போ அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டால் போட்டு ஸ்டால்லே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. படம் முழுக்க வந்து அவங்க ஸ்டாலு, அவங்க தங்கச்சி வந்து அதே ஊர்லேயே வந்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து அவங்க அந்த ஸ்டாலுக்கு வரும்போது அந்த யதார்த்தமான காட்சி அமைப்பு வந்து இயல்பாக படமாக்கியிருக்காங்க. ரொம்ப சுற்றி கதையை சொல்லாமல், இதான்பா கதை, என் பையனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், என் பையன் வந்து எங்களுக்காக வந்து என் பையனோட வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் யதார்த்தமான ஒரு நேர்கோட்டில் காமிச்சிருக்காரு இயக்குனர் ராம் அவர்கள். பறந்து போ என்னதான் வந்து உணர்வுகளை மையப்படுத்தி எடுக்கிற ராம் இந்த மாதிரி ஹியூமரை ட்ரை பண்ணதில் உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படம், ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஜாலியாக போச்சு படம். பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கூட, ஒரு ஜாலியாக போச்சுப்பா படம். பெரிய அளவில் கதை இல்லைனா கூட, பெரிய அளவில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வரலனா கூட, ஒரு ஜாலியாக ஒரு 2.25 மணி நேரம் நமக்கு டைம் பாஸ் ஆச்சு. ஒரு யதார்த்தமான விஷயத்தை கையாண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் என்னென்னா அங்கங்கே சில தொய்வுகளும் இருக்குது படத்தில். சும்மா எல்லாமே நம்ம பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஏன் அவன் காணாமல் போகிறான், எதுக்கு இவங்க வீட்டை விட்டு தங்க, ஒரு லோன் கட்டலன்றதுக்காக வீட்டையே விட்டுட்டு 2 நாள் கழிச்சு போகலாம், 3 நாள் கழிச்சு போகலான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து தனது மகனை தேடி வந்து தந்தையும் தாயும் வந்து மலை மேலே உச்சியில் ஏறி நான் கீழே இறங்கிட்டேன் நீ மேலே வா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அதிக பிசிங்கத்தனமாக இருக்கோ கிளைமேக்ஸ் காட்சி அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்குது. பட் என்ன இருந்தாலும் வந்து மிர்ச்சி சிவா வந்து அங்கங்கே வந்து நம்ம இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பண்ணுற காமெடி தான் நமக்கு பெரிய ஹைலைட்டாகவே இந்த படத்தில் நிற்குது. ஒளிப்பதிவு பெரிய லெவலில் லொக்கேஷனுக்கெல்லாம் ஒன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரிப்பு தாங்க. படமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரோட் ட்ரிப்லேயே தான் போய்கிட்டு இருக்குது. அதில் வந்து ஒளிப்பதிவு வந்து படமாக்க விதத்தில் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி தான் இன்னொரு மேஜர் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில். மொத்தத்தில் இயக்குனர் ராம் மனித உணர்வுகளை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய ராம் அவர்கள் முதல் முறையாக ஹியூமரை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காருன்னா அது உண்மையிலேயே பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம் இயக்குனர் ராம் அவர்களுக்கு. மொத்தத்தில் பறந்து போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பறக்கிற விதத்தில் உயரம் குறைவு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.